மகரிஷி எழுதும் பொழுது ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய பார்வையில பார்ப்பதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நூல் தானே திருக்குறள். ஆமா. ஆனா பொது பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வகையில பொது பார்வையில 1330 குறள்ல 50 குறளுக்கு மட்டும்தான் விளக்கம் விட்டு போயிருக்கு. உண்மையான விளக்கம் விட்டு போயிருக்குங்கிறதா உண்மை. நீங்க சொல்லக்கூடிய மு வரதராஜனார், பரிமேலழகர் இவங்க எல்லாம் இந்த ஒரு 100-200 ஆண்டுகளுக்குள்ள வாழ்ந்தவங்க. ஆனா 2000 வருஷமாக அவங்களுக்கு சீனியர்ஸ் எல்லாமே உரை எழுதிதான் அவங்களுக்கே கிடைச்சது. அதனால அந்த கண்டினியூட்டிங்கிறது விட்டு போகாது. அந்த 2000 வருஷ கண்டினியூட்டில விட்டு போனது 50 குறளே தவிர, இந்த பரிமேலழகரோ மூவாவோ எழுதி அவங்க பெருமளவுல மாற்றி அதாவது அவங்களுடைய பார்வையை திணித்ததாகவோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப அதை பத்தி டீப்பா திங்க் பண்ண வேண்டியதில்லை. பொதுவாக யாரு தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் எழுதிய ஆசிரியர்கள் எழுதியதுல விட்டு போனது இந்த 50. தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள், இப்ப பரிமேலழகர் பத்தி எனக்கு தெரியல, ஆனா அவரு கடவுளுங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலைன்னா அவர் இறை மறுப்பாளர். அவர் எழுதிய விளக்கம் பாத்தீங்கன்னா தவறாக இருக்கும். இது பொதுவான அது நான் சொல்றேன். இந்த மாதிரி பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா இறை மறுப்பாளர்கள் தான் திருக்குறள் விளக்கம் எழுதியிருப்பாங்க. அதனால இந்த போட்டோலயே நீங்க பாருங்க, அவருக்கு விபூதி இருக்கா, குங்குமம் இருக்கா, ஒரு ருத்ராஜம் கூட இது காவியோட மஞ்சள் மகிழ்ச்சி மாதிரி ஒரு மஞ்சள் துண்டு கூட போடலாம் அவங்க. அந்த மாதிரி அவர் இப்படி நிச்சயமாக இப்படி இருந்திருக்கவே மாட்டார். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் செஞ்ச சூழ்ச்சி தான் இது எல்லாமே தவிர. திருவள்ளுவர் வந்து இப்ப கொடுத்துருக்க படத்துல இருக்க மாதிரி 5 அடி இருப்பாரா 10 அடி இருப்பாராங்க யாருக்குமே தெரியாது. ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பெருமாள் எழுதியிருப்பாரு, திருமகள் மகாலட்சுமி எழுதியிருப்பாரு, அவர் எப்படி அணியாம இருந்திருப்பாரு? அதனால இது சரிங்க. ஓகே, சிறப்புங்க. ஐயா, நீங்க துறையில வந்து நீங்க 9 மைய தவத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறதாக சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. எனக்கு அது சார்ந்த ஒரு கேள்வி இருக்கீங்க. இப்போ இந்த 5 நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 5 ஆதாரங்கள் இருக்கக்கூடிய அதே மாதிரி முத்திரைகள் இருக்கீங்க நம்ம ஒரு உடல்ல இருக்கக்கூடிய இந்த முத்திரை இந்த 9 மைய தவம் செய்யும் பொழுதோ இல்லை நார்மலாக நம்ம பேசிட்டு இருக்கும் போதோ செய்யும் பொழுதோ இந்த முத்திரைகளுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களுக்கும் நேரடியாக ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? அப்படி செய்யும் பொழுது இந்த தவம் செய்யும் பொழுது உதாரணமா இப்ப நம்ம வந்து மூலாதார தவம் செய்யறோம்னா அந்த அந்த முத்திரையும் அந்த அந்த சக்கரத்துல வச்சு மனமை தவம் செய்யும் பொழுது ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? இல்ல அதாவது ஒரு அடிஷனலா அப்படி எஃபோர்ட் இருக்குமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி. அந்த மாற்றங்கள்ங்கிறது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் மாற்றங்களாகத்தான் சார் அது இருக்கும். ஏன்னா மாற்றங்கள் இருக்கும், ஒரு 1% வேணா இருக்கலாம். ஏன்னா அப்படி மாற்றங்கள் இருந்திருந்தா அது கணிசமான சிக்னிபிகண்ட் அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும்னா மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருப்பாரு. மகிழ்ச்சி நமக்கு தவம் செய்யும் பொழுது 2 கையை கோர்த்து வைக்கிற மாதிரி தானே கொடுத்திருக்கிறாரு. மகிழ்ச்சி முத்திரையை பயன்படுத்தி 2 இடத்துல தான், உடற்பயிற்சியில சின்முத்திரையும் ஆதிமுத்திரையும் வரும், அப்புறம் மகராசனத்துல வரும். இது தவிர தவத்துல நீங்க இந்த முத்ரா வச்சு பண்ணுங்க, இது ஆக்டிவேஷன் ஆகும்னு மகிழ்ச்சி சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க சேர்த்து வரக்கூடிய பெனிஃபிட்டை விட நீங்க கையை சேர்த்து வச்சீங்கன்னா, நம்ம தனித்தனியா கையில இருக்கும்போது பயோ கரண்ட், அதே இது கையை சேர்க்கும்போது எலக்ட்ரிசிட்டியா மாறுது. இந்த பயோ எலக்ட்ரிசிட்டியை உங்களுக்கு நிறைய சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணும். அதனால அது ₹1 இதுல நமக்கு கையை சேர்த்து கோர்த்து வைக்கிறதுல ₹100 கிடைக்கும். அதனால முத்ராஸ் அப்படிங்கிறது உடற்பயிற்சிகளுக்கு மட்டும் போதுமானது. அத தவத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் அதை கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையா. அதனால சின்முத்ராவோ மற்ற எந்த முத்ராலையோ நீங்க வச்சு தவம் பண்ணீங்கன்னா சக்கரங்களோட நிச்சயமாக தொடர்பு இருக்கும், இல்லாம கிடையாது. ஏன்னா பஞ்சபூதங்கள் இதுல முடியுது. பஞ்சபூதங்களுக்கு ஏற்ற சக்கரங்களும் நம்ம கிட்ட இருக்கு, மண் மையம் நீர் மையம் இருக்கு. அந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நம்ம விரலையும் முடியுது. ஆனால் அது எப்படின்னா 100க்கு ₹1 ₹2 மாதிரிதான். அதனால ₹1 ₹2ங்கிறது ₹100 கம்பேர் பண்ணும்போது சின்ன விஷயம் தானே. அதனால அதை நம்ம நெக்லிஜிபிளா எடுத்துக்கலாம்ங்கிறத நம்ம கருத்து. அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது மகிழ்ச்சியுடைய அது வெளிப்பாடு. கேக்குதா சார்? நன்றி ஐயா. வாழ்க்கை ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான உரையை கொடுத்தீங்க. கேக்குதுங்களா ஐயா? நன்றி. கேக்குது. ஒரு சிறப்பான உரை கொடுத்தீங்க ஐயா, அதுக்கு நன்றி ஐயா. வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல வந்து சிலை வழிபாடு ஆரம்பித்து விட்டதா? நிச்சயமாக சிலை வழிபாடு ஆரம்பித்து விட்டதாங்கிறத விட அதாவது சிலை வழிபாடுங்கிறது நீங்க அதிகமாக நினைச்சு பாக்குறதுன்னா அந்த காலத்துல இந்து சமயம் மட்டும்தான் சார். என்ன அப்போ முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது. அப்போ காலங்காலமாக இந்து சமயம் மட்டும்தான் இந்த நாட்டுல இருந்திருக்கு, இந்த இந்தியாவுல அதிகமா. சிங்கப்பூர் பத்திலாம் எனக்கு தெரியல. சோ இங்க இருந்ததுனால சிவன், விஷ்ணு, பெருமாள் இதெல்லாமே இருந்திருக்கு. அதைத்தான் நான் ஏற்கனவே அந்த அறிமுகத்திலேயே நான் சொன்னேன். வள்ளுவர் பாத்தீங்கன்னா விஷ்ணுவை குறிக்கும் போதே ஒரு குறள் எழுதிப்பாரு. நெடியோங்கிற வார்த்தை ஒரு இடத்துல எழுதிப்பாரு. இந்திரன் எழுதிப்பாரு. இந்திரனே சாலும் கரின்னு இருக்கு. திருமகள் வசிப்பாள், ஸ்ரீதேவி மூதேவின்னு 2 வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இதே வார்த்தை மகிழ்ச்சியுமே
திருமகள் வசிப்பாள். எந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல திருமகள் வசிப்பாள் மகிழ்ச்சியை சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு மங்களகரத்தை குறிக்குது. ஆனா வள்ளுவர் திருமகள்னே எழுதியிருப்பாரு ஓப்பனாவே. ஆனா ஐயா இதெல்லாமே அதாவது திருமகள் அப்படிங்கிறது தமிழினுடைய வார்த்தைகளினுடைய உச்சம். அதுக்கு திருமகள் அப்படி ஒரு பெண் இல்ல இருந்திருப்பாங்களா, இல்ல அப்படி வாழ்ந்திருப்பாங்களான்னு தெரியாதுங்க இல்லையா? ஐயா அந்த திருமகள் அப்புறம் அவங்களுடைய சகோதரின்னு சொல்லி மூதேவிங்கிற வார்த்தையும் பயன்படுத்திருப்பாங்க. இது எல்லாமே சமயத்துல இருக்கிறத அப்படி மக்களுடைய நம்பிக்கைக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதுறது. உண்மையாகவே அந்த நூல் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அவர் அரங்கேற்றம் செய்யணும்னா இது போன்ற சமுதாய மக்களுக்கு ஏத்த மாதிரி ஊரோட ஒத்துவாள்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க ஒரு குறளை எடுத்துக்கோங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார்னு வள்ளுவர் சொல்றா இல்லையா? பெரும்பாலான மக்கள் இந்து சமயத்துல உருவ வழிபாட்டுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு சார்பாகவே அப்படி போய் எழுதினாத்தான் அரங்கேற்றம் செய்ய விடுவாங்க. இல்லைன்னா புத்தவளியை பத்தி ஓப்பனா அவர் சொல்லவே இல்லையா? அது மாதிரி சொல்றாங்க இல்லையா? அரசியல் சொல்லி அப்படி இருந்துச்சுன்னு. அதனால வள்ளுவர் காலத்துல உருவ வழிபாடு இருந்ததா அப்படின்னா வள்ளுவர் காலத்துல நீங்க இன்னையில இருந்து பாக்குறீங்க. இன்னைக்கு 2020 இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி கிடையாது. மனுஷன் தோன்றி பல லட்சம் வருடங்கள் ஆகிருச்சு. அதனால பல லட்சம் வருடங்கள் ஆயிடுச்சு. மனுஷனுக்கு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. மனுஷனை வந்தே பல கோடி வருஷம் ஆயிடுச்சு. இதுல புத்தவெளிதான் தெய்வம் கண்டுபிடிச்சு பல லட்சம் வருடங்கள் ஆகிருக்கான். அப்ப எத்தனையோ ஆண்டுகள். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், நீங்க ஈஸியா உங்களுக்கு புரிந்து கொள்ள நினைக்கிறேன். நீங்க சிவபெருமானுக்கு புலி ஆடை பாருங்க, புலித்தோல் தானே உடுத்திருப்பாங்க. ஆமா, அது ஏன் தெரியுமா? அது மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ விலங்குகளை கொன்று அதை தோலை உடுத்தி மனுஷன் ஆடையா உடுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே சுத்தவெளிதான் தெய்வம்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதை ஒரு உருவம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆணாக கொடுத்தாங்க. அப்ப அந்த ஆணுக்கு ஒரு உடை வேணும் இல்லையா? அப்போ மனுஷன் எல்லாரும் விலங்கு தோலை உடைத்து இருந்ததுனால இந்த மகான்கள் என்ன பண்ணாங்க, அந்த சிவனுக்கும் புலித்தோளுடைய கொடுத்தாங்க. அப்ப ட்ரெஸ் பருத்தி துணி வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு பெரிய கற்காலத்துல அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அந்த காலத்துலயும் ஞானிகள் இருந்திருக்காங்க. அப்போ எல்லா காலத்திலயும் சுத்தவெளிய தெய்வங்கிற உணர்ந்த மகன்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா மக்களுக்காக அவங்க உருவழி வழிபாட்டை கற்பிச்சாங்க. இப்படி ஆரம்பித்து பல லட்சம் வருடங்கள் ஆகிவிட்டது. வள்ளுவர் காலம்ங்கிறது ரொம்ப லேட்டஸ்ட். 2000 ரொம்ப கம்மி. அது 2 லட்சமோ 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு விட்டதுங்கிறது. நன்றி நன்றி. ஆமாங்க, சரிங்க. இன்னொன்னு சொன்னீங்க, இப்ப வந்து உரை எழுதுறவங்க வந்து இறை சிந்தனை இல்லாதவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த இறை சிந்தனை இல்லாதவர்கள் தான் வள்ளுவனை வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. சிலை எழுப்பதுல இருந்து கோட்டம் கட்டியதுல இருந்து நிறைய விஷயங்கள் வள்ளுவனை வந்து வள்ளுவனுடைய புகழை வெளியில தெரிய வச்சவர்களே வந்து இந்த இறை சிந்தனை இல்லாத நாத்திகவாதிகள் தான் பண்ணாங்க. அப்படி வள்ளுவனை வந்து உலகம் முழுக்க கொண்டு சென்ற அந்த நாத்திகவாதியை வள்ளுவனை எழுதிய குறளுக்கு தப்பா உரை எழுதியிருப்பாங்களா? அப்படி வாய்ப்பு இல்லையே. அப்படி எழுதியிருக்காங்கிறதா உண்மை. நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க நான் எந்த ஒரு ஆசிரியர் பேரையும் சொல்லல. ஒரு சில அரசியல் தலைவர்களே உரையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க கலைஞர் எழுதியிருக்காருங்க ஐயா. இல்ல நம்ம இதுல அதை பயன்படுத்த வேணாம். அவங்க எந்த இடத்துலயுமே இறைவன் கடவுள் அப்படிங்கிற பல இடங்களை அவங்க ரீப்ளேஸ் பண்றது அப்பா அம்மான்னு தான் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. இறைவன்ங்கிறது வந்து கலைஞர் இயற்கைன்னு சொல்லியிருக்காரு. சோ அது கூட கரெக்ட் தானே? அது கூட கரெக்ட் தானே? அது பெரியார் யூஸ் பண்ண வார்த்தை தான் ஐயா. நம்ம அரசியல் தலைவர் பேரை பயன்படுத்துறது இல்ல. அந்த இயற்கைங்கிற வார்த்தை மகிழ்ச்சி இயல்பாக இருக்கின்ற வகை இயற்கை அப்படின்னு. எது இயல்பாக இருக்கிற வகை? சுத்தவெளி இயல்பாக இருக்கிற வகை. அதுல இருக்கிற தண்ணீர் காற்றல் இயல்பா, அதுல இருந்து பஞ்சபூதங்கள் வருவது இயற்கை, அதுல இருந்து 6 வருவது இயற்கை. அப்ப எல்லாமே இயற்கை தான். இயற்கைங்க அவங்க சமாளிக்கிறதுக்காக இயற்கைங்கிறாங்க. நாம உண்மையே இறைவன் அப்படிங்கிறோம். அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுவே தெய்வங்கிறதான் ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கேட்ட கேள்வி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நாத்திகவாதிகள் தானே வள்ளுவரை உயர்த்தி பிடிச்சாங்க. அவங்க எப்படி தப்பா எழுதியிருப்பாங்க? அது உண்மைதான் ஐயா. நாத்திகவாதிகள் வள்ளுவரை உயர்த்தி பிடிச்சாங்கிறது உண்மைதான். ஆனா ஏன் அவங்க உயர்த்தி பிடிச்சாங்க தெரியுமா? மகரிஷி அந்த காலத்துல எழுதிய கவிகளை ஞான களஞ்சியம் நூலை படிச்சு பாருங்க. மகரிஷி சொல்லியிருப்பாரு, தமிழ்நாடு தனிநாடு கேட்டு போராடினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நீங்க சிங்கப்பூர்ல இருக்கனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல. தமிழ்நாடு தனிநாடு ஆகணும்னு சொல்லி 20 வருஷம் போராட்டம் நடந்துச்சு. மகிழ்ச்சி அதை கண்டித்து பல கவிகள் எழுதியிருக்கிறாங்க. தலைமைக்கே பேராசை யாரு தனிநாடு கேட்டாங்க? இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஒரு சிலர் அரசியல் தலைவர்கள் பெயர், இவர்கள் தான் அந்த காலத்துல போராடினாங்க. அதுக்கு மகிழ்ச்சி அவங்களை கண்டிச்சு எழுதுனாங்க. அந்த கவியை மட்டும் சொன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதாவது, தலைமைக்கே பேராசை உள்ளத்தில் கொண்டு தனிநாடு கோருகின்றார் சுயநலத்தார் அப்படின்னு வரும் அந்த கதை. அவங்க ஜனாதிபதி ஆகணும், அவங்க பிரதமர் ஆகணுங்கிறக்காக தனிநாடு கேட்கறாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனிநாடு கேட்கறவங்க எதை உயர்த்தி பிடிச்சாங்க தெரியுமா? திருக்குறளை தான். நீங்க எந்த நாத்திகவாதி, அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாரு. இவங்க நாத்திகவாதிகள் திருக்குறளை உயர்த்தி பிடித்ததுக்கு காரணம், திருக்குறளுங்க எங்களுக்கு தனி லிட்டரேச்சர் இருக்கு, இது எங்களுக்கு தனிச்சிறப்பு, அப்ப எங்களுக்கு நாங்க தனியா போறோம் நாங்க. அதுக்கு மகிழ்ச்சி சொன்னாங்க, குறள் என்ற நூல் தமிழன் வகுத்தது என்று மாறு தட்டுகிறீர்களே,
குரல் எழுதிய அந்த தமிழன் உளப்போக்கு என்ன, குவலயத்தூருக்கு அவன் அளித்த செய்தி என்ன அப்படின்னு மகிழ்ச்சி எழுதியிருப்பார். எந்த நாத்திகவாதிகளை பார்த்து, திருக்குறளை உயர்த்தி பிடித்த நாத்திகவாதிகளை பார்த்து மகிழ்ச்சி எழுதிய கவி, குரல் வகுத்தது தமிழன் என்று மார்த்தட்டுகிறீர்களே, குரல் எழுதிய தமிழனின் உளப்போக்கு என்ன? ஒரு தமிழன் தான் எழுதுனா பெருமையா சொல்றீங்களே, அவன் என்ன நினைச்சு எழுதுனான், இந்த குவலயத்தூருக்கு அவன் சொன்ன செய்தி என்ன? அதனால அவங்க எல்லாம் உயர்த்தி பிடிச்சதுடைய உண்மையான சைக்காலஜி, உண்மையான சதி திட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஞானக்களஞ்சியம் நூல்ல மகரிஷி 1950 இருந்து 70 வரைக்கும் எழுதிய அந்த தனிநாடு போராட்டம் மகரிஷி எழுதிய கவிகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல எங்கெங்கெல்லாம் மகரிஷி திருக்குறளை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை நீங்க டீப்பா ஒரு நாள் டைம் ஒதுக்கி படிக்கலையா? கேக்குதா ஐயா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. இன்னொரு சந்தேகம். சிறப்பா, ரொம்ப அருமையான பதில், சிறப்பான பதிலுங்க. இன்னொரு கேள்வி ஒண்ணுங்க எனக்கு, அது வள்ளுவனை பத்தி இல்ல, பாரதியை பத்தி உள்ளது. இந்த அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்குர காட்டில் பொந்திட வைத்தேன், வெந்து தணிந்தது காடு குஞ்சொன்று முப்பொன்று மூன்று சொன்னாங்க இல்லையா? இதை நமது பேராசிரியர்கள் நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. நெத்தி பொருள் உள்ளதுதான் தவம் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா பாரதி கடைசியா தரிடுதோம் ஆவேசமா சொல்லியிருப்பான். இதுக்கும் தவத்துக்கும் எப்படி மிங்கிள் பண்றாங்க? நம்முடைய பேராசிரியர் சொல்றது உண்மைதான் சார். அக்னியை குஞ்சு ஒன்று கண்டேன் அப்படிங்கிறது நம்முடைய குண்டலின் சக்தியை குறிக்குது. ஆங்கிலேய பொந்தினில் வைத்தேங்கிறது குடும்ப மைத்தியை குறிக்குது. வெந்து தணிந்தது காடுங்கிறது நம்முடைய ஆணவத்தை குறிக்குது. அந்த மாதிரிதான், அது உண்மைதான் அவங்க சொல்றது. ஆனா சில பேர் வேற மாதிரி உரை சொல்றாங்க. வேற மாதிரி சமூகத்தை பார்த்து கொதிச்சான், சிறியவனா இருக்கிற நானே தட்டி கேட்கும் போது நீங்க எல்லாம் ஏன் கேட்கல, ஏன் செய்யல, அந்த விஷயத்தை ஏன் செய்யலன்னு சொல்லி, ஆனா அவன் அவ்வளவுக்கு தவத்துக்குள்ள அவன் உரை சொல்ல போறவன் கடைசியா போய் ஏன் பறை அடிக்கிறான், தெரிடுதும் ஆவேசம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அது ஆவேசமா அடிக்கிற காரணம், நம்ம பாரதியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம முழுசா படிச்சா அதை பத்தின தெளிவு கிடைக்கும். நம்ம கிமு மாதிரி சார், பாரதியாருக்கு 2 முகம் இருக்கு. அவர் இந்திய போராட்டத்தில் ஈடுபட்டு ஆவேசமாக எழுதிய பாடல்கள் இருக்கு. பாண்டிச்சேரிக்கு அமைகிற ஒரு சித்தருடைய தீப்தி வாங்கி அதுக்கப்புறம் அவர் ஞானியா அவர் எழுதிய அப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துல அவர் ஈடுபடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் எழுதினாரு. சோ அவர் அப்படி எழுதியது எல்லாமே குண்டலினி யோக தத்துவம் தான். தரிகெடுத்தோம் அப்படின்னா சொல்றது என்னன்னா, ஆவேசமாக மன அலைச்சூழலை கூட்டுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அப்படி கிடையாது. பாரதியார் அப்படிங்கிறவர் மகரிஷியுடைய சமகாலத்திலே வாழ்ந்த மகான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னொன்னு, மனவளக்கலை பாகம் 1 அந்த நூல்லயே பாத்தீங்கன்னா, அந்த சினம் தவிர்த்தல் போன்ற பல இடங்கள்ல மகரிஷி அவர்கள் பாரதியாரை பத்தி உதாரணம் சொல்லியிருக்காரு. பாரதியார் என்பது ஒரு பெரிய மகான் அப்படின்னு மகரிஷி வாயால எழுதியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் தரிகெடுத்தோம்னு ஹை ஃப்ரீக்வன்சியில் எழுதியிருக்கிறாரே அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா, நம்முடைய அறிவு நிலையிலிருந்து பார்க்கும்போது அது ஹை ஃப்ரீக்வன்சியா தெரியும். இந்த இடத்துல மகரிஷி சொன்னது நீங்க நினைச்சு பாருங்க. பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நம் ஆகாயத்தில், அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வு மற்றோர் தெரிந்ததோ நீங்களும் நானும் முயற்சியில் அது ஆகாது. அப்போ பாரதியாருடைய அறிவு நிலை உயர்வை வேதாத்திரி மகரிஷி தெரிந்து கொண்டு அவரும் ஒரு மகான் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும். ஆனா மகரிஷி மாதிரி லோ ஃப்ரீக்வன்சில எழுதாம அவர் தரிகெடுத்தோம்னு ஹை ஃப்ரீக்வன்சில எழுதிட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அவருடைய அறிவு நிலை உயர்வு நமக்கு தெரியாது. அவங்க வெளி உலகத்துக்காகவும் எழுதுவாங்க, பல விஷயங்களுக்காகவும் எழுதியிருப்பாங்க. நம்ம வள்ளுவரை பத்தி சொன்ன முடியாது, அவர் பெருமாள் எழுதியிருக்கிறாரு, இந்திரனை பத்தி எழுதியிருக்கிறாரு. அதுக்காக தப்புன்னு அதை சொல்ல முடியுமா? அது சரிதான், அவங்களுடைய அறிவு நிலைக்கு அது சரிதான்ன்றது. அது மாதிரிதான் பாரதியார் எழுதுறது கரெக்ட் தான். ஆனா எந்த பர்பஸ்க்காக எழுதினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது மகரிஷியால தான் நம்ம கண்டுகொள்ள முடியும். ஆனா மகரிஷி அதுக்கு பாரதியாருக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை தலைவனிங்க நம்ம ஏற்றுக்கொள்வோம். நன்றி. சிறப்பான உரை கொடுத்தீங்க. நன்றிங்க. கேக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா வாழ்க வளமுடன். ரமேஷ்ங்கிற ஒரு கேள்வி கேட்பேன். ரமேஷ் ஐயா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது. நான் ஒரு தமிழ்நாடு பேசுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க உரை. ரொம்ப பொறுமையா நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் இன்னும் அந்த புக்லயும் இன்னும் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். நீங்க சொன்ன அளவுக்கு இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு எனக்கும். இதுல எனக்கு என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட்ல நீங்க இனிஷியலா சொல்லும்போது நெசவு தொழில் மிக உயர்ந்த தொழில், ஆனா அந்த திருக்குறள்ல கூட அவர் உழவு தொழிலை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்களா? இதுல எனக்கு ஒரு சின்ன புரிதல் தேவைப்படுது. அதாவது அறிவை பத்தி சிந்திப்பதற்கு நம்ம மகான்கள் இவங்கெல்லாம் சொல்லும்போது கூட முதல்ல அவனுக்கு உணவின் தேவை, அதாவது அந்த இன்றியமையாத தேவைகள் இருந்தாதான் அந்த அறிவோட உண்மையை, அதாவது சிறப்பை உணர முடியும். அப்ப அந்த உணவை கொடுக்கின்ற, அதாவது அந்த அறிவுக்கு
போகக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகக்கூடிய மிக இன்றியமையாத தேவை கொடுக்குற அந்த உணவு தொழில் வந்து செய்யற அந்த உழவர்கள் வந்து சிறப்பான தொழிலுங்கிறது வந்து இல்லைங்களா? அதாவது அது சிறப்பு தான் ஐயா. ஆனா இதுல உங்களுடைய சந்தேகம் என்ன, அவர் ஏன் நெசவு தொழில் செய்தாரு, மகிழ்ச்சியை இதை சொன்னாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க? அது வந்து நெசவு தொழில் வந்து தானே அடுத்த ஸ்டேஜுங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால எனக்கு அந்த புரிதல் தேவைப்படுது. எது வந்து எதனால அது வந்து அது உயர்வான தொழில் அப்படின்னு சொல்றது. அந்த நெசவு தொழில் ஏன் உயர்வானது உழவு தொழிலை விட அப்படின்னு? ஆமாங்க, கரெக்டுங்க. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாருக்கும் இருக்கு, அதான் உண்மை. ஆனா இந்த இடத்துல மகிழ்ச்சி ஓப்பனா நெசவு தொழில் செஞ்சு ஓப்பனாவே அந்த கவி எழுதினாரு. ஆனா வள்ளுவர் வெளியில உழவு தொழில சொல்லிட்டு அவர் சொந்த தொழிலா செஞ்சது நெசவு தொழில் தான். இந்த இடத்துல என்னன்னா, அதான் நம்ம சொன்ன அறிவு சார்ந்ததுங்கிறது என்னன்னா, உணவு அப்படிங்கிறது அவருடைய பசி, அது உடல் சார்ந்த தேவை. ஆனா ஒருத்தனுக்கு உடை, மனிதனுக்கு மட்டும்தான் அவருடைய ஆடு மாடு எல்லாம் ட்ரெஸ் போடுறது இல்ல, மனுஷனுக்கு தான் ட்ரெஸ். அது என்னன்னா அவருடைய அறிவு உயர்வு, மானத்தை மறைப்பதுங்கிற அறிவின் மேம்பட்ட நிலையை குறிப்பது உடை அப்படிங்கிறது. ஆனா உணவு அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை தேவைதான், உண்மைதான். நம்ம சாப்பிடலன்னா நம்மளால உயிரோட இருக்க முடியாதுங்கிற உண்மைதான். ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இல்லைன்னா அவங்க சாவாங்க. ஆடு மாடுகள் உணவு இல்லைன்னா உயிரை விடும். ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை சார். நமக்கு உணவு இல்லைனாலும் நமக்கு உயிர் போகும், மானம் போனாலும் உயிர் போகும். அதுதான் கவரிமான் பத்தி கூட வள்ளுவர் எழுதியிருப்பாரு. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் மானம் இழிவரின் உயிர் வாழாதார்னு வரும். அப்போ மனுஷனுக்கு அவன் எப்ப உயிர் வாழ முடியாது அப்படின்னா, சாப்பாடு இல்லைன்னா மட்டும் கிடையாது, அவனுடைய கௌரவம் என்னைக்கு டேமேஜ் ஆகுதோ, பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அவனால உயிர் வாழ முடியாது. அப்போ மனுஷனுக்கு உணவு தேவைதான், உணவு மட்டும் தேவை கிடையாது, அது கீழ்நிலைதான். அதாவது அடிப்படை தேவைங்கிறது போயிருக்கு. அதை விட மேம்பட்ட நிலைன்னா அறிவு, உயர்வு, மதிப்பு, கௌரவம், இந்த மாதிரி அறிவு முழுமையை நோக்கி போகக்கூடிய ஒரு செயல் தான் உடை அப்படிங்கிறது. அதோடைய ஆரம்பம் தான் உடைங்கிறது. அப்போ இந்த இடத்துல வள்ளுவர் நெசவு தொழில் எடுத்தது காரணமே இது அறிவின் பார்ப்பட்டது அப்படிங்கிறது. சரி, நீங்க உணவுங்கிறது அடிப்படை தேவைன்னு சொல்றீங்க, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இதே உழவு தொழிலை சிறப்பித்து சொன்ன வள்ளுவர் உணவுக்கு ஒரு இடத்துல இரண்டாம் பட்சம் கொடுத்து எழுதியிருப்பாரு. அந்த குறள் உங்களுக்கு தெரியுமா? அதாவது செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இந்த குறள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும். இப்ப இந்த இடத்துல எது பிரைமரி, எது செகண்டரி? செவிக்கு உணவு. இப்ப நீங்க ஜூம் கேட்டீங்க, இப்ப மீட்டிங்ல 21 பேர் இருக்கிறாங்க, இப்போ 30 பேர் இருந்தாங்க. இப்ப நீங்க குறைஞ்சபட்சம் 20 பேர் கேட்கறீங்கன்னா, இந்த 1 மணி நேரமா அல்லது 1.5 மணி நேரமா செவிக்கு உணவு நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்போ செவிக்கு உணவு தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அப்போ உனக்கு நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம், சாப்பாடுங்கிறத நீ செகண்டரியா வச்சுக்கோ அப்படிங்கறது அர்த்தம் இந்த இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் ஒரு ஸ்பீச் கேட்கறோம், நம்ம அதுல கிடைச்ச நாலேஜ்ல நம்ம பசியை மறந்துடுவோம். இந்த ஜூம் மீட்டிங், சாரி இந்த வெப்எக்ஸ் மீட்டிங் முடியும் பொழுது, ஆகா இப்பதான் நமக்கு ஐயோ பசிக்குது, நம்ம இப்ப போய் சாப்பிடுவோம், மீட்டிங் முடிஞ்சிருச்சு இப்ப போய் சாப்பிடுவோம் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ அதுதான் செகண்டரியா வைக்கிறதுங்கிறது. அப்போ மீட்டிங்க பிரைமரியாவும் இது செகண்டரியா வைக்கிறோம்னா, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சைக்காலஜி என்னன்னா, நீங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உணவை 2ஆம் பட்சமா வைக்கிறீங்க. இதைத்தான் வள்ளுவர் எதிர்பார்க்கிறார். அப்போ உணவு தொழில் உயர்ந்ததுதான், உண்மைதான். ஆனா உணவு அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் முக்கியத்துவம் கொடுக்கல, அது செகண்டரியா வைக்கணும், அறிவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற. அப்போ அறிவின் பார்ப்பட்ட நெசவு தொழில் தான் உயர்வானது, உணவின் பார்ப்பட்ட உழவு தொழில் கீழானதுங்கிற அர்த்தம் கிடையாது. மக்களுக்கு பொறுத்தவரை உயர்வானது, ஞானிகளுக்கு உயர்வானதுன்னா நெசவு தொழில் தான், மற்றவர்களுக்கு உயர்வானது உழவு தொழில் சார். இதுதான் உண்மை. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பானது விளக்கம், கேள்விகளுக்கும் நல்லதொரு விளக்கம் கொடுத்தீங்க, நல்ல அருமை. வேற யாரும் கேள்வி, ஏன்னா டைம் நெருங்கி இருக்கிறதுனால கேள்வி அதிகமா கேட்க மாட்டாங்க. வாழ்க வளமுடன். சிறப்பு. இன்னொரு பெரிதொரு நல்ல ஒரு இதுல சந்திப்போம். இன்னொன்னு வாழ்த்து சொல்லிடுவோம், எல்லாரும் தவநிலைக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன். இதுகாரும் திருவள்ளுவமும் வேதாத்திரியும் இரண்டையும் இணைத்து அருமையான கருத்துக்களை எளிமையான முறையில் மகிழ்ச்சியின் அற்புதமான வரிகளோடு இணைத்து நமக்கு சிறப்பாக உரை வழங்கிய டாக்டர் ராஜகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது தொழில்கள் வாழ்க வளமுடன். அவர்களது தொண்டு மென்மேலும் சிறந்து விளங்கிட வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பங்கள் வாழ்க வளமுடன். அவர்களது தொழில்கள் வாழ்க வளமுடன்.
அவர்களது தொண்டு சிறந்து விளங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நல்லா இது சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்காங்கய்யா, அப்படியே ஒரு கண்ணோட்டம் இருக்கலாம். வாழ்க வளமுடன்ங்க. ஓகேங்க, சிறப்புங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ராஜ்குமார் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஐயா, பிரம்மகணமா வாழ்த்து பண்ணி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதியுணர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.